சமுதாயத்திற்கான ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறாங்க. எஸ்சி சமுதாயத்திற்கான உள்ஒதுக்கீடு அது செல்லாது செல்லும் என்கின்ற குழப்பத்திற்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அருமையான தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லாங் தீர்ப்பு, 534 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட். அதுல எஸ்சி சமுதாயத்துக்குள்ள சப் கேட்டகரைசேஷன் செல்லும், அது கான்ஸ்டிடியூஷனலி வேலிட் என்கின்ற ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த முக்கியமான தீர்ப்பு நம்முடைய தமிழகத்திற்கு பொருந்தும். தமிழகத்தில் 18% டோட்டல் ரிசர்வேஷன் நம்முடைய எஸ்சி சமுதாய சொந்தங்களுக்கு இருக்கு. அதுல 3 சமுதாயம் உள்ளொதுக்கீடு 3% உள்ளொதுக்கீடு நம்முடைய அருந்ததியர் சமுதாயத்துக்கு இருக்கு. இன்னைக்கு அருந்ததியர் சமுதாயத்தினுடைய நீண்ட நாள் ஒரு கோரிக்கை என்னன்னா, இந்த 3% ரிசர்வேஷனை ரீவிசிட் பண்ணணும். நமக்கு தெரியும் ஏழையிலும் ஏழை என்கின்ற ஒரு சமுதாயம் வந்து அருந்ததியர் சமுதாயம். அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அருந்ததியர் சமுதாயம் எல்லா சமுதாயத்தோடு துணை நிற்கின்றோம். நிச்சயமாக இதை ஆராய்ந்து மறுபடியும் ஸ்டடி பண்ணி 3% மேலே உயர்த்த வேண்டுமா என்கின்ற ஒரு நிலையை தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூடி முடிவெடுக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக அவர்களோடு துணை இருப்போம். அதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், ஒரு நல்ல முடிவெடுக்கணும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அதே நேரத்தில் இந்த தீர்ப்பில் கிரீமி லேயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. இது ஓபிசிக்கு கிரீமி லேயர்னால இருக்கு. இப்ப எஸ்சி சமுதாயத்திற்கு கிரீமி லேயர் அப்படிங்கிற ஒரு தன்மையை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் இருக்கு. எனக்கு பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய தலைவர்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் நம்முடைய மூத்த தலைவர், மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா விபி துரைசாமி அவர்களும் கூட அந்த கலந்தோசிப்பில் இருக்கிறாங்க, அந்த கலந்தாய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி நம்முடைய முடிவை எடுக்க வேண்டும், என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதனால் என்ன பாதிப்பு என்கின்ற பலவிதமான கருத்துக்கள் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதை பற்றி நம்முடைய அகில இந்திய தலைவர்கள் முடிவெடுத்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு எங்களுடைய அதிகாரப்பூர்வமான முடிவை நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அன்பண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்க. அதுல நிறைய விஷயங்களை பேசுறாங்க. அவர் பேசியிருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களும் எங்களுக்கு ஒப்பிகை இருக்கு. குறிப்பாக குரூப் 4 டேட்டாவை வச்சு பேசினாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 டேட்டாவை பத்தி பேசவில்லை என்கின்ற புள்ளி விவரத்தை கொடுத்தாங்க. குரூப் 1 எப்படி இருக்கு, குரூப் 2 எப்படி இருக்கு, குரூப் 3 எப்படி இருக்கு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை குறிப்பாக எம்பிசி தமிழ்நாட்டில் எந்த ஒரு சமுதாயத்திற்கும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு நாம் ஒரு முடிவு எடுக்கணும். அதற்கு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். நேற்று நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய செய்திகள் முக்கியமான செய்திகள், தரவு ஆதாரத்தோடு பேசியிருக்கிறாங்க. அது பாரதிய ஜனதா கட்சி அவர் பேசிய கருத்துக்கள்ல எங்களுக்கு ஒப்பிகை இருக்கு. ஆனா எந்த சமுதாயத்திற்கும் பாதிப்பு இல்லாமல் இது இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதற்கு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக ஒரு முடிவெடுத்து இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. சம்பந்தமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் இதை இன்னும் ரொம்ப தீர்க்கமா ஆராய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவரும் கூட அவருடைய தலைமையில் எங்களுக்கு மிக விரைவில் ஒரு அறிக்கை கொடுக்க இருக்கிறாங்க. அது அனைத்து கட்சி கூட்டத்திற்கு செல்லும் பொழுது பேசுவதற்கு அது எங்களுக்கு ஏதுவாக இருக்கும். அது இல்லாம 2 தினத்திற்கு முன்பு ஒரு முக்கியமான செய்தி குறிப்பு நாங்கள் வெளியிட்டிருந்தோம். முதலமைச்சர் கோப்பையை தமிழகத்தில் 12 வயசுலிருந்து 19 வயசுக்குள்ள ஒரே கேட்டகரியா வச்சிருக்கிறாங்க. இது எங்களை பொறுத்தவரை இது முட்டாள்தனம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். இந்த 12 to 19 தான் அடுத்த ஒலிம்பிக்ஸ் யாரு போறாங்க, யாரு மெடல் கிடைக்கும், ஏசியன் கேம்ஸ், வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நமக்கு தெரியும். இந்தியாவில் தேசிய விளையாட்டு கூட்டமைப்பு என்ன சொல்றாங்கன்னா 11 to 14 ஒரு கேட்டகரி, 14 to 17 ஒரு கேட்டகரி, 17 to 19 ஒரு கேட்டகரி, 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கிறாங்க. அது இந்தியன் ஸ்விம்மிங்கா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கூட 3 கேட்டகரியில தான் மெடல் கிடைக்கும். ஆனா தமிழ்நாட்டில் 12 to 19னா 12 வயசு பையன் பொண்ணும் 19 வயசு பையன் பொண்ணு எப்படி ஒன்னா இருக்க முடியும்? அதனால் உடனடியாக விளையாட்டுத்துறை அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு இதை 3 கேட்டகரியா பிரிக்கணும். இந்திய தேசிய விளையாட்டு கூட்டமைப்பினுடைய அடிப்படை எப்படி வச்சிருக்கிறாங்களோ இங்கேயும் அப்படி இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். இதை மாநில அரசு செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இதை தாண்டி பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருந்தா கேளுங்கன்னா பதில் சொல்றேன். ஐயா இப்படி வர்றோம், ஐயா இப்படி வர்றோம்.
ஆனா நாங்க இதை வரவேற்கிறோம். காரணம், பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக நாங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா கேபினெட்ல இருக்கக்கூடிய அமைச்சர் 1/3 பேர் மேல சொத்து குவிப்பு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. 35 பேர் இருக்காங்கன்னா 1/3, 1/3 நீதிமன்றத்தில் சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. எப்படி இவர்களால் நேர்மையான ஒரு ஆட்சி கொடுக்க முடியும்? எம்பி எம்எல்ஏவா இருந்தா ஸ்பெஷல் கோர்ட் நம்ம சொல்றோம். அதனால் இது தாமதமாக இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்திருந்தாலும் வேகமாக தீர்ப்பு வர வேண்டும். குறிப்பாக இந்த ஜட்ஜ்மெண்ட்ல அமைச்சர்கள் KKSSR அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் இருக்கிறாங்க. அதனால் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா எப்படி மேனிபுலேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட்ல நமக்கு தெரிஞ்சிருச்சு, லோவர் கோர்ட்ல எப்படி மேனிபுலேட் பண்ணிருக்காங்கன்னு. அதனால் பாரதிய ஜனதா கட்சி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வரவேற்கிறோம். இது உச்சநீதிமன்றத்தை வரைக்கும் அவங்க அப்பீல் போனாலும் கூட தவறு செய்தவர்கள், மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் மறுபடியும் ஒரு பொறுப்புக்கு வராத அளவுக்கு தீர்ப்பு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதனால் காத்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணா சொல்லுங்க. அண்ணா, இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒரு விஷயம், தமிழகத்தினுடைய காவல்துறையை நாங்க பாராட்டுறோம். ஏன் பாராட்டுறோம்? சமீபத்தினுடைய காவல்துறையினுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது ரொம்ப டீப்பா போகணும், ரொம்ப டீப்பா போய் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை கொஞ்சம் முனைப்பு காட்டுறாங்க. அது தெரியுது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாராக இருந்தாலும் கூட ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவரை இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க தமிழகத்தினுடைய காவல்துறை. நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்றேன், தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் எடுத்திருக்கக்கூடிய புகைப்படத்தை பாருங்க, அவருடைய பழைய காலத்து சரித்திரத்தை பாருங்க. தொடர்ந்து நான் பேசிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளிப்படையா தெரிய ஆரம்பித்திருக்கிறது. அதனால யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கட்டும், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனா சமீபத்தில் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்குது. நீட்டா ஹானஸ்டா கிரவுண்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஆழமாக நம்முடைய தமிழக காவல்துறை, குறிப்பாக இந்த வழக்கை விசாரிக்கிறவங்க இன்னும் ஆழமா போட்டும். அதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. வேற ஏதாச்சும் கேள்வி இருக்கானே? வேற ஏதாச்சும் இருக்குங்களா மேடம்? மேடம், என்னை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு அமைச்சர் சொல்றாரு, எங்களுடைய சமூக நீதி ஆட்சி ராமர் அவர் காலத்தில் எப்படி ஆட்சி நடந்ததோ அதே போல இருக்குன்னு. அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு திமுக போறதை பார்த்தா தமிழ்நாட்டில் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த கடவுள் மறுப்பு கொள்கை என்பது வேலைக்கு ஆகாது. அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதையெல்லாம் மாற்ற வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு திமுக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய நடவடிக்கைகள் திமுகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி உடனே இந்துத்துவ கட்சின்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எல்லா மதமும் சம்மதம், ஆனா இந்து மதத்தை நீ திட்டாத, இஸ்லாமிய மதத்தையும் கிறிஸ்தவ மதத்தையும் பெருமையா கொண்டாடுங்க, எல்லா மதத்தையும் சமமா நடத்துங்க, அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸை விடுங்க. நாம் காசி அயோத்தியா தமிழ் சங்கத்தை நடத்தணும்னு தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்களும் ட்ரெயின்ல காசி கூட்டிட்டு போனார். என்ன ஆச்சுங்க? அது வெறும் வாய் வார்த்தையா மட்டும்தான் இருக்கு. அதிகாரப்பூர்வமாக சொன்னார்கள், இங்க இருக்கக்கூடிய பக்தர்களை நாங்களும் கூட்டிட்டு போவோம், யாரையும் கூட்டிட்டு போல. இன்னைக்கு 24, 25 பழனியில இந்த மாநாடு நடத்துறோம், முருகர் மாநாடு நடத்துறோம். கண்டிப்பா நடத்துங்க, அதெல்லாம் எந்த தவறு இல்லை. முருகபெருமானை வீடு வீடா எடுத்துட்டு போகணும், அதைத்தான் நாங்க செய்யறோம். இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி வெற்றிவேல் யாத்திரை நடத்தணும், எல்லா சமுதாயத்தையும் ஒன்னா கொண்டு போவோம். இதே வேகத்தில் போனாங்கன்னா முதலமைச்சர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதே வேகத்தில் போனாங்கன்னா 2024 தேர்தலுக்கு முன்பு திமுகவினுடைய அமைச்சர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஜெய் ஸ்ரீராம்
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு ஒருவர் அமைச்சரும் மேடையில் சொல்லக்கூடிய நாள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. வெற்றிவேல் வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று வேகத்தில் சொல்லிவிடுவாங்க. அதற்கு அடித்தளத்தை அண்ணன் சேகர் பாபு அவர்கள் மக்களுடைய மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஏதோ அடித்தளம் போடுற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். நடத்திட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். அண்ணா சொல்லுங்கண்ணே. அண்ணா அண்ணா எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தா சொல்லியிருக்கிறாங்க. பங்களாதேஷை பொறுத்தவரை இந்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவுக்கு எதிர்க்கட்சிகள் துணை இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனா எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க. நாட்டினுடைய இறையாண்மையை பொறுத்தவரை எல்லா கட்சிகளும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை வரவேற்கிறோம். இதுல முக்கியமா பங்களாதேஷை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பங்களாதேஷில் ஏற்பட்டிருக்கக்கூடியது எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். சைனா பாகிஸ்தானுடைய கைவாடம் உள்ள இருக்கான்னு பார்க்கணும். அது பத்திரிகை நண்பர்கள் நீங்களா எழுதுறீங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக வலிமையாக இருக்கக்கூடிய நெய்பர் நமக்கு முக்கியம். ஆப்கானிஸ்தான் ஒரு பக்கம் தாலிபானுடைய ஆட்சி, சமீபத்தில் நேபாளில் அரசியல் மாற்றம், மால்டிவ்ஸ் சைனாவுடைய ஆதிக்கம், ஸ்ரீலங்கா பொருளாதார பிரச்சனையிலிருந்து இப்பதான் வெளியே வர்றாங்க, பங்களாதேஷ் உள்ளே பிரச்சனை. இதையெல்லாம் இந்தியாவை பொறுத்தவரை நாம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதனால் வேகமாக அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். அதற்கு எல்லா கட்சிகளும் மத்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு துணை இருக்கணும். எதிர்க்கட்சிகளுடைய நேற்றைய பேச்சு நமக்கு நம்பிக்கை அளிச்சிருக்கு. அதனால் நேர்கோட்டு பாதையில் எல்லா கட்சிகளும் இதை ஒரே இடத்துல அணுகுவாங்கிற நம்பிக்கை அளிச்சிருக்கு. மேடம் 2019 தான் முதலா இந்திய சரித்திரத்தில் மீன்வளத்துறை அமைச்சரகம் அப்படின்னு ஒரு அமைச்சரை உருவாக்குனதே நாம தான். அதுல முதல் இணை அமைச்சரா நம்முடைய அண்ணன் முருகன் அவர்கள் இருந்தார். ஆனால் நாங்கள் நிறைய மீனவ சொந்தங்கள் கட்சியில் இணையணும், அவர்களுக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடு தான் இது. ஐயா எல்லாம் வந்திருக்கிறாங்க, தலைவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு வெளிப்பாடு, ஒரு சாதாரண மனிதனை விட ஒரு மீனவன் அதிகமாக கஷ்டப்படுறான் பார்டர்ல. இலங்கைக்கு நான் அடிக்கடி போகக்கூடிய காரணமும் கூட நம்முடைய காலத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்புல. அதை மோடி ஐயாவும் நினைக்கிறாங்க, ஜெய்சங்கர் ஐயாவும் நினைக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக மற்ற மீனவர்களை விட குஜராத், தமிழ்நாடு இந்த ரெண்டு மீனவர்களுக்கு தான் அதிகமான பிரச்சனை. குஜராத் மீனவர்கள் பாகிஸ்தானால கைது செய்யப்படுறாங்க, தமிழக மீனவர்கள் இலங்கையால கைது செய்யப்படுறாங்க. அதனால் குஜராத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மோடி அவர்கள் மீனவர்களுடைய மகத்துவத்தை முழுமையா புரிஞ்சிருக்கிறாங்க. அதனால் எங்களுடைய காலத்தில் இதற்கு தீர்வு வர வேண்டும், இவர்களெல்லாம் அரசியல் பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்று நினைக்கின்றோம். அது நடக்கும்.